ஹலோ guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். இப்போதைக்கு தமிழ் சினிமாவோட முன்னணி காமெடி நடிகராக இருக்கக்கூடிய திரு யோகி பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை தலைமை செயலகத்துக்கு நேரில் வந்து சந்தித்து தலா ₹1 கோடி நிதி உதவி கொடுத்துருக்காரு. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முழுக்க இருக்க அம்மா உணவகத்தை சீரமைக்கிறதுக்காகவும் தரமான உணவு கொடுக்கறதுக்காகவும் இந்த ₹1 கோடி நிதியை முதல்வர் விஜய் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த நியூஸை ஒரு 2 நாளாக சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நான் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். பட் விசாரிக்கும் போது தான் தெரியுது இது உண்மையான நியூஸ். வழக்கமாக முதலமைச்சர் விஜய் அவர்களை எந்த ஒரு செலிபிரிட்டியோ இல்லை பிஸ்னஸ் மேனோ வந்து சந்திச்சாலோ அவரோட அஃபிஷியல் சிஎம் பேஜில் பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிடுவாங்க. பட் யோகி பாபு நம்ம சிஎம் சார் வந்து சந்திச்சது ஏன் அப்லோட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபுவே இல்லைங்க ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், இதை நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்கிறேன், விளம்பரத்துக்காக நான் செய்யலை, அதனால் இது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்காரு நம்ம சிஎம் சார் கிட்ட. அதனால இந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ₹1 கோடி நிதியை நம்ம சிஎம் சார் கிட்ட யோகி பாபு அவர்கள் கொடுக்கும்போது நம்ம சிஎம் சார் யோகி பாபு கிட்ட என்ன யோகி ஒரே வசதியா கோடிக்கணக்கில் அள்ளி வீசுறீங்களே அப்படின்னு சொல்லி ஜாலியாக கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம யோகி பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன், பிளாட்ஃபாரத்தில் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் தூங்கியிருக்கேன், அப்போல்லாம் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும், என் ரூம் பக்கத்தில் இருக்க கோயிலில் கூழ் ஊற்றுனாங்கனாவோ இல்லை அன்னதானம் போட்டாங்களாவோ அதை ஒரு வேளை சாப்பிட்டே நான் ஒரு நாள் ஓட்டுவேன், இப்போவும் சினிமாவில் நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் இப்போவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே அரவணைக்கிறது இந்த அம்மா உணவகம் தான், அதை நீங்கள் சீரமைச்சிருக்கீங்க, இன்னும் மேம்பட சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் இவ்வளோ காசை யோசிக்காமல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு அவர்கள் நம்ம சிஎம் சார்ட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம விஜய் அவர்களும் நீ நான் நினச்சதோட வேற லெவல்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாகி பாராட்டியிருக்காராம். நல்ல வேலை யோகி பாபு அவர்கள் விஜய் அவர்களோட ஆட்சியில் இந்த நிதியை கொடுத்தாரு. இதுவே ஸ்டாலின் அங்கிளோட ஆட்சியில் கொடுத்துருந்தார் அப்படின்னா அவரோட டோப்பாவை மாடிஃபை பண்ணுறதுக்காகவே அந்த ₹1 கோடியை செலவு பண்ணி விட்டுருப்பாரு.